உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த க்ளவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது லவங்க பூ. நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. 3 கிராம் அளவுக்கு லவங்க பூ எடுத்து அதற்கு சரி அளவுக்கு கருப்பு வெற்றிலை விழுது சேர்த்து, அதாவது 3 கிராம் அளவு லவங்கப்பூ சூரணித்து எடுத்துக்கொண்டு அதற்கு இணையாக கருப்பு வெற்றிலை விழுது சேர்த்து உறவாடும்படி கலந்து நெற்றியின் மேலே பற்றாக சிறிது நேரம் போட்டு வைத்திருந்து, குறிப்பாக ஒரு 1/4 மணி நேரமோ 20 நிமிடமோ தலைக்கு நெற்றிக்கு பற்றாக போட்டு வைத்திருந்து கழுவி விடுவதனாலே தலைவலி, வாந்தி என்ற அளவுக்கு வருகின்ற அதிகபட்சமான தலைவலி வெகு சீக்கிரத்திலே விலகி போகும். தலை பாரமும் நீங்கி போகும். ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியதாக இந்த லவங்கப்பூவும் வெற்றிலையும் மேற்பற்றாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது செம்பருத்தி. ஒற்றை இதழ் செம்பருத்தி 2 எடுத்து அன்றாடம் தீநீராக நாம் பருகுவது, அல்லது தேயிலைக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூக்களை உலர வைத்து பொடித்து வைத்து கொண்டு எவ்வளவு தேயிலை ஒரு டம்ளர் நீருக்கு நாம் போடுவோமோ அதுபோல தேயிலை தூளுக்கு பதிலாக செம்பருத்தி பூக்களினுடைய தூளை போட்டு தீநீராக காய்ச்சி அதற்கு தகுந்த இனிப்பு சேர்த்து அன்றாடம் பருகி வருவதனாலே இதய சம்பந்தமான நோய்கள் அத்துணைக்கும் மருந்தாகி இதய ஓட்டத்தை சரி செய்கிறது. கணச்சூடு, மாந்தம், வெள்ளை, வெட்டை என்றெல்லாம் சொல்லுகின்ற லுகேரியா என்கின்ற வெள்ளை ஒழுக்கு, கொனேரியா என்று சொல்லுகின்ற ஆண்களுடைய பால் வினையினாலே வந்த வெள்ளை ஒழுக்கு, கணச்சூடு என்று சொல்லுகின்ற வயிறு அதிகமான உஷ்ணத்தோடு இருப்பது, இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து விடுதலை தருகிறது. இதயத்துக்கு பலம் தருகிறது. நரம்புகளுக்கு குளிர்ச்சியை தந்து மனதுக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாக இந்த செம்பருத்தி தீநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சென்டலம் ஆல்பம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, சாண்டல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, சந்தனம் என்று தமிழ் பெயரையும் இது பெற்றிருக்கிறது. சந்தனம் இல்லாத ஒரு பூஜை இல்லை, இல்லாத ஒரு கோயில் இல்லை என்று சொல்லலாம். ஏதேனும் ஒரு வகையிலே சந்தனத்தை புகையாவது போட்டு வைப்பார்கள். அது நல்ல மணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. அரோமா என்கின்ற வகையிலே நல்ல மணத்தை தந்து ஒரு நல்ல மூட் என்று சொல்லக்கூடிய மனோநிலையை தரக்கூடியது இந்த சந்தனம். இந்த சந்தனத்தை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு அமெஸ்டாட்டிக், ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று எந்த வித குருதி வெளி வருகிற நிலையாக இருந்தாலும் சரி அந்த குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மெனோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிகமான மாதவிலக்கு வருகின்ற பொழுது சிறிது சந்தன விழுதை நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து பருகுவதனாலே அதிகமான குருதி போக்கு என்பது நின்று போகிறது. எபிஸ்டாக்சிஸ் என்று வருகின்ற பொழுது மூக்கிலிருந்து குருதி கசிகின்ற நிலையிலே சிறிது சந்தன விழுதை
நீரில் இட்டு கரைத்து பருகிவிட்டு மூக்கின் மேலே சந்தன விழுதை சிறிது நேரம் தடவி வைப்பதனாலே மூக்கிலிருந்து கொட்டுகின்ற குருதி கசிவு நின்று போகிறது. கொனேரியா, லுகேரியா என்றெல்லாம் சொல்லுகின்ற வெள்ளைப்போக்கு, பெண்களை பற்றிய வெள்ளைப்போக்கு லுகேரியா, இருவினையும் பற்றிய வெள்ளைப்போக்கு கொனேரியா என்கின்ற நிலை, இரு பாலரையும் பற்றுகின்ற கொனேரியா என்கின்ற பால்வினை நோய். இந்த வெள்ளைப்போக்கு பால்வினை நோய் இதனாலே வருகின்ற பிரச்சனைகள் உடல் மெலிவு, உடல் தளர்ச்சி இவற்றை போக்கி உடலுக்கு ஒரு டானிக், உரமூட்டியாக, ஆல்டர்னேட்டிவாக என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே உடல் தேர்ச்சியாக இது பயன் தருகிறது. யூரிட்டிஸ், நெப்ரிட்டிஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற வகையிலே, சிஸ்டிட்டிஸ் என்று சொல்லுகின்ற நிலையிலே, சிறுநீர் பையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், சிறுநீர் அகத்தை பற்றிய எரிச்சல், சிறுநீர் எரிச்சலோடு வெளிவருகின்ற நிலை இவற்றை போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இது விளங்குகிறது. இருமல், சளி இவை வருகின்ற பொழுது அந்த இருமலை தணிக்கின்ற ஒன்றாகவும் காய்ச்சலை குறைக்கின்ற ஒன்றாகவும் இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த சந்தனம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு சந்தனத்தை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று, அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி இவற்றை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சந்தன துகள்கள், கற்கண்டு, எலுமிச்சம் பழச்சாறு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். கற்கண்டு நம்ம நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், இந்த பொடி சேர்த்துக்கலாம். கற்கண்டும் நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும், குளுக்கோஸே ஒரு வலி நிவாரணியாக இருக்கிறதுனாலையும் நம்ம அதை சேர்த்துருக்கோம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காமல் எடுத்துக்கலாம். சந்தனம் நம்ம இங்கே துகள்களாக வச்சுருக்கோம். நம்ம சந்தன கட்டை எடுத்து அந்த மாதிரி துகள்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூஜை செய்வதற்காக நம்ம சந்தனக்கட்டை வச்சுருப்போம். அந்த சந்தனத்தை எடுத்து இழைச்சி அந்த சந்தனத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் மருந்துக்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்போவுமே அது தூய்மையான சந்தனமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த சந்தன துகள்கள் 2 வெறுகடி அளவு சேர்த்துக்கலாம். இந்த சந்தனத்தில் பார்த்தோம்னா தண்ணியில் போட்ட உடனே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். நமக்கு தலைபாரம், ஸ்ட்ரெஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, தலைவலி இருக்கும் பொழுது சந்தன துகள்களோ அல்லது சந்தன எண்ணெயோ நீரில் இட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம முகர்ந்துட்டு வரும் பொழுது மூக்கடைப்பு, தலைபாரம் போன்ற பிரச்சனை கம்மியாகும். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லா ரிலீவ் ஆகும். அதே போல் சந்தனம் தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இரவு நேரத்தில் நம்ம தூங்க போகும்பொழுது கொஞ்சமாக சந்தன விழுதை எடுத்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அது ஒரு செடேட்டிவாக செயல்பட்டு ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். நமக்கு சளி, இருமல், மூக்கடைப்பு இருக்கும் பொழுது சந்தன துகள்களை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு நம்ம அந்த ஆவியை முகர்ந்துட்டு வரும்பொழுது மூக்கடைப்பு, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் சீக்கிரமாக சரியாகும். இந்த சந்தனத்திலேருந்து வரக்கூடிய வாசனைக்கான காரணம் பார்த்தோம்னா இதில் சாண்டலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதே போல் சாண்டலால் அப்படின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஏஜென்ட்டாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் செயல்படுறதுனால நம்ம சிறுநீர் சுருக்கு ஏற்படும் பொழுது வரக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இப்போ சந்தனம், கற்கண்டு சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டோம். பொதுவாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது சிறுநீர் சரியாக நமக்கு வெளியேறல அப்படின்னா உடல் சூடு அதிகமாகும், வயிற்று வலி வரும். சிறுநீர் போகும் பொழுது அதிகப்படியான வலியும் எரிச்சலும் உண்டாகும். அது எல்லாமே இந்த மருந்து எடுக்கும் பொழுது சரியாயிடும். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான இரத்தப்போக்கு இருந்ததுன்னா அவர்கள் மாதுளம் பழச்சாரோட சந்தன விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால்லையும் சந்தன விழுது மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய ஹெவி ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும். தண்ணியில் சந்தனம் மற்றும் கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கோம். இதோட நம்ம எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம் பழச்சாறு விட்டமின் சி இருக்கிறதுனால இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்துருக்கோம்.
சந்தனம், எலுமிச்சம்பழச்சாறு மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் காலை மாலை இரு வேளையும் நம்ம பருகிட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று சரியாகும். அந்த தொற்றுனால் வரக்கூடிய சிறுநீர் சுருக்குனால் ஏற்படக்கூடிய வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தா இது செயல்படும். அன்பான நேயர்களே, சென்டலம் அல்பம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சாண்டல் என்கின்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது சந்தனம் என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. சந்தனம் என்றாலே மணக்கிறது என்கின்ற வார்த்தை தொடர்ந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சந்தனம் என்கின்ற பெயரிலேயே மணத்தை அது பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அதோடு கூட ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருப்பதனாலே இது ஒரு மெனோரேஜியா என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெண்களை பாதிக்கக்கூடிய அதிக மாதவிலக்கு, மாதம் 2 முறை 3 முறை ஆகின்ற மாதவிலக்கு இவற்றை ஒழுங்குபடுத்தக்கூடியதாகவும் குருதி வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது. த பிளாடர் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிஸ்டிட்டிஸ், நெப்ரிட்டிஸ், வெஜினிட்டிஸ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பால்வினை நோய்களால் வரக்கூடிய வீக்கம், ஒழுக்கு இவற்றை போக்குகிறது. லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கை போக்குவதாக விளங்குகிறது. நவீன காலத்திலே நிறைய 2 சக்கர வாகனங்களிலே நிறைய தூரம் பயணிப்பவர்களுக்கு விந்து கோளங்கள் வீக்கமாகி பலவீனமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. அதோடு கூட அதிகமான த போன் என்று சொல்லக்கூடிய ஆபாச படங்களை பார்ப்பது, அதை நினைப்பது, இதனாலே ஆண்மை பலவீனம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த நிலையிலே ஸ்பெர்மட்டோரியா என்கின்ற பிரச்சனை அவர்களுக்கு வருகிறது. ஸ்போம் என்று சொன்னால் விந்து. ஸ்பெர்மட்டோரியா என்று சொல்லுகின்ற பொழுது சிறுநீர் கழிக்கின்ற பொழுது விந்தும் சேர்ந்து சிறுநீரோடு வெளியேறுகின்ற ஒரு நிலை. இது நாளுக்கு நாள் பலவீனமான ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு தருகிறது. உடல் மெலிந்து போகின்ற நிலை, உடல் உஷ்ணம், இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஸ்பெர்மட்டோரியா என்கின்ற சிறுநீரோடு விந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த சந்தன தூள் எடுத்து அதனோடு எலுமிச்சை சாறு சேர்த்து இனிப்புக்காக கற்கண்டோ, பனங்கற்கண்டோ, பனை வெல்லமோ, தேனோ சேர்த்து 2 வேளை அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது இந்த விந்து வெளியேறுவது என்பது நின்று போகும். அதோடு கூட த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் என்று சொல்லுகின்ற விந்து முந்துகின்ற நிலையிலேயும் இவர்களுக்கு விடுதலை ஏற்படும் என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மார்பிலே சந்தனம் பூசுவதனாலே இது ஒரு அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே ஆண்மையை தந்தது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். உள்ளுக்கு பருகுகின்ற பொழுது உள்ளுக்கு குளிர்ச்சியை தருகிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சந்தனம் இருக்கின்ற இடத்திலே மனதிலே சந்தோஷமும் இருக்கும் என்பதை நாமும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பான நேயர்களே, சந்தனம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.